ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன மன்னிச்சிடுங்க, அயர்லாந்து அணி எதிரான சீரீஸ் தோற்றத்துக்கு நான் தான் காரணம். கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தோல்விக்கு இதுதாங்க காரணம். கண்டிப்பாக அடுத்து வரப்போகிற இங்கிலாந்து எதிரான 5 போட்டி கொண்ட T20 சீரீஸை நாங்கள் வெல்லுவோம். இந்த அயர்லாந்து எதிராக தோற்றதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியோட இப்போ சமீபத்தில் T20 கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்க ஸ்ட்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா, அயர்லாந்து அணி எதிராக 2வது T20 போட்டி தோல்வி குறித்தும் சீரீஸ் 2-0ன்னு சொல்லிட்டு தோற்றுருக்காங்க. அது குறித்து ஓப்பனாக பேசியிருக்காரு. போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, 2வது T20 போட்டியில் இந்திய அணியை 1 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்காங்க அயர்லாந்து அணி. அந்த வெற்றி குறித்து, அதாவது இந்திய அணி தோல்வி குறித்தும் அயர்லாந்து வெற்றி குறித்தும் இந்திய அணி கேப்டன் ஸ்ட்ரேயஸ் ஐயர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முதல்ல நான் அயர்லாந்து அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவங்க பேட்டிங், ஃபீல்டிங், போலிங் சொல்லிட்டு அனைத்திலும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. என்னோட தப்பை நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி கண்டிஷனில் கண்டிப்பாக நான் டாஸ் வின் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துருக்கணும், போலிங் எடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே அந்த 160, 170 நாங்கள் அடிச்சிருந்தா கண்டிப்பாக அயர்லாந்து அணியை டிஃபெண்ட் பண்ணியிருப்போம். டாஸ் வெற்றி பெற்றாலும் நான் டிசிஷன் தப்பாக எடுத்திருக்கேன். அதுதான் பெரிய தோல்வியாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வைபவ் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அணி மேனேஜ்மெண்ட் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. இங்கிலாந்து சீரீஸில் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறதுனால அவர் ஒரு அணியில் எடுக்காது எனக்கு ரொம்ப ட்ராபேக்காக இருக்குது. ஏன்னா அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்டார்டிங் கொடுத்துருப்பாரு. எனிவே முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இதுக்கு நான் பொறுப்பேற்றிருக்கிறேன். இந்த சீரீஸ் தோற்றதுக்கு நான் தான் காரணம். இந்த இங்கிலாந்து சீரீஸை அடுத்து எப்படி வெல்லலான்னு சொல்லிட்டு மட்டும்தான் என்னோட நோக்கம் இருக்குது. கண்டிப்பாக இந்த சீரீஸை நாங்கள் வெல்லுவோம், எல்லாமே நல்லதே நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா தலைவன் ஏதோ ஓரளவுக்கு பொறுப்பு, நான் தான் தோற்றதுக்குன்னு சொல்லிட்டு பொறுப்பு ஏற்றுட்ருக்காரு. இருந்தாலும் வைபவ் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவர் சஜஷன் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்க. ஏன்னா வைபவ் சூரியவன்சி என்னங்க ஒரு குறை, ஐபிஎல்லில் அவரோட இன்டர்நேஷ்னல் ஆடுறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஏன் வைபவ் சூரியவன்சிக்கு வாய்ப்பு தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் புரியல. கண்டிப்பாக அயர்லாந்து எதிராக சீரீஸில் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இங்கிலாண்டில் தர மாட்டாங்க நான் நினச்சேன். ஆனால் அயர்லாந்து சீரீஸ்லேயே அவருக்கு வாய்ப்பு தரலை. இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு சொல்லலாம் இந்திய அணிக்கு. பார்க்கலாங்க, இங்கிலாந்து சீரீஸில் வாய்ப்பு தரதா சொல்லியிருக்காங்க. அது எப்போ தராங்க, முதல் T20 போட்டியா இல்லை செகண்ட் T20 போட்டியான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஜூலை 1 நைட்டு 9 மணிக்கு தொடங்குதுங்க போட்டி. எல்லோரும் தூங்கிடுவீங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம சேனலில் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் மேட்சை பற்றி. நீங்கள் பாருங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இந்த T20 சீரீஸ் தோற்றதுக்கு உங்களோட கருத்துக்கள், உங்களோட எண்ணம் எப்படி, ஏன் தோத்தாங்க, உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.